மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல தக்கால் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ட்ரெயின் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு சீட் அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிறப்ப, அந்த டைம்ல வந்துட்டு சரி 1 டே பிஃபோர் வந்து நீங்க தக்கால் டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த தக்கால் டிக்கெட்ட எப்படி புக் பண்றதுன்னு சொல்லி ரொம்ப இன்டெப்த்தா, ஈஸியா புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரயில்வே வெப்சைட்குள்ள போயிடுங்க. ரயில்வே வெப்சைட்குள்ள போனதுக்கப்புறம் லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு சைன் இன் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் சைன் இன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் லொகேஷன் என்ன, டூ லொகேஷன் என்ன, எந்த டேட்ல நீங்க டிராவல் பண்ண போறீங்க, என்ன கிளாஸ் ஆஃப் டிராவல் அப்படின்னு சொல்ற டீடைல்ஸ சூஸ் பண்ணிடுங்க. இத சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தக்கால் டிக்கெட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 2 டேஸ் பிஃபோர் நீங்க தக்கால் டிக்கெட் புக் பண்ற மாரி இருந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்து 1 டே பிஃபோர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்துட்டு அ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மே 21ஆம் தேதி நீங்க டிராவல் பண்றீங்கன்னா, மே 20ஆம் தேதி நீங்க உங்க தக்கால் டிக்கெட்ட புக் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டேட் எப்போ வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தக்கால் டிக்கெட் வந்து ஏசி கிளாஸுக்கு வந்து 10 மணிக்கே ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்து நான் ஏசி கிளாஸ் ஸ்லீப்பரு அது மாரி 2 அது மாரி புக் பண்றீங்கன்னா, அது வந்து 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ 21ஆம் தேதி நீங்க புக் பண்ண போறீங்கன்னா, 20ஆம் தேதியே வந்துட்டு காலைல 10 மணிக்கு ஏசி கிளாஸ்க்கு ஓப்பன் ஆயிடும். 11 மணிக்கு நான் ஏசி கிளாஸ்க்கு நீங்க ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இது மாரி டேப் ஒண்ணு வந்ததுக்கப்புறம் இந்த டேப்ல ஃப்ரம்மு, டூ டீட்டெயில்ஸ் போட்டுருங்க. எந்த டேட்ல நீங்க டிராவல் பண்ண போறீங்களோ, அந்த டேட்ட டிராவல் பண்ற டீட்டெயில்ஸ போட்டுருங்க. ஆல் கிளாஸா இல்ல எந்த கிளாஸ் சூஸ் பண்றீங்களோ, அந்த கிளாஸ சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து தக்கால் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணணும். தக்கால் சொல்லி சூஸ் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த சர்ச் குடுத்ததுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்படி தான் வரும். என்னென்ன ட்ரெயின்லாம் அவைலபிளா இருக்கு, அந்த ட்ரெயின்ல எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ் நீங்க கிளியரா பார்த்துடலாம். இப்ப இங்க வந்தே பாரத் இருக்கு. நியூ டெல்லி டூ வாரணாசி போட்டிருக்காங்க. இதுல வந்து ஏசி சேர் கார் அவைலபிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 52 சீட்டு கிட்ட இருக்கு. சரியா? டூ புக் எ தக்கால் டிக்கெட் இன் தி செலக்டட் ட்ரெயின். எந்த ட்ரெயினோ அந்த ட்ரெயின சூஸ் பண்ணிட்டு புக் நவ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் குடுத்துருங்க. ஒரு அ ஒரு ஒரு தக்கால் டிக்கெட் நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மேக்ஸிமம் 4 பேருக்கு தான் உங்களால ரிசர்வேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேல உங்களால பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுல வந்து சீனியர் சிட்டிசன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது. தக்கால் கோட்டால என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்ட நீங்க பே பண்ற மாதிரி ஆயிடும். இந்த இதுக்கப்புறம் நீங்க டீட்டெயில்ஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், இப்போ உங்களோட பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி குடுங்க. யார் யார் டிராவல் பண்றாங்க, நீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் டிராவல் பண்றாங்களா, அந்த டீட்டெயில்ஸ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுங்க. அ ஏன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு தான் உங்களுக்கு மெசேஜ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படிதான் வரும். இந்த டிக்கெட்ல வந்து டோட்டல் ஃபேர் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பிளஸ் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ வருதோ அது பார்த்துட்டு, அவைலபிலிட்டி ஆஃப் பெர்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க புக் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நீங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம், அடுத்தது ரிவ்யூ ஜர்னி அப்படின்னு சொல்லி வரும். உங்க ஜர்னி கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி வரும். இப்ப வந்தே பாரத்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு புக் பண்றாங்கன்னா, டெல்லி, வாரணாசிக்கு புக் பண்றாங்கன்னா, அதுல வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி இங்க இருக்கு. அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எந்த டிக்கெட் வந்து எங்க வரும்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த டிக்கெட் வர இமெயில் ஐடி இங்க குடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் நம்பரும் இங்க குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்றத இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு காட்டும். ஃபேர் சம்மரி அப்படின்னு இருக்கும். இந்த ஃபேர் சம்மரில டோட்டல் ஃபேர் சம்மரி எவ்வளோ இருக்கோ, அந்த டோட்டல் ஃபேர் சம்மரி அமௌண்ட்ட வந்து நீங்க இந்த இடத்துல பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பேமெண்ட் பண்ண வேண்டியதான். பேமெண்ட் அப்படின்னு சொல்லி மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, இது மாதிரி 4 ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன்ல நீங்க ஐஆர்சிடிசி ஐபே கிரெடிட்ட யூஸ் பண்ணி பண்ண போறீங்களா? இல்ல மல்டிபிள் பேமெண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணி பண்ண போறீங்களா? இல்ல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ண போறீங்களா? இல்ல வாலெட் யூஸ் பண்ணி பண்ண போறீங்களா? இதுல என்ன ஆப்ஷன் உங்களுக்கு சூஸ் ஆகுதோ, அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் உங்க பேமெண்ட்ட நீங்க முடிச்சதுக்கு அப்புறம், இப்படிதான் உங்களுக்கு உங்களோட டிக்கெட் ஜெனரேட் ஆகும். இந்த டிக்கெட்ல ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும். பிஎன்ஆர் நம்பரும் இதுல இருக்கும். யார் யார் பேசஞ்சர், யார் யார் டிராவல் பண்றாங்கன்னு சொல்ற டீட்டெயில்ஸ் வரும். நீங்க திருப்பி தக்கால கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, புக் ரிட்டர்ன் ஆன்வர்ட் டிக்கெட் இருக்கும். இல்ல இன்னொரு டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, புக் ஆன்வர்ட் அனதர் டிக்கெட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இதுல வந்து நீங்க தக்கால புக் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ்ல உங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. சப்போஸ் டிக்கெட்ட வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, டிக்கெட்ட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்படிதான் உங்களோட டிக்கெட் இருக்கும். இந்த டிக்கெட்ல ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்க பார்த்துக்கலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா தக்கால் டிக்கெட்ட எப்படி புக் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன்.
இது ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவா இருக்கும்னு சொல்லி நம்பி தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன்.